8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்படுவதன் மூலம் சுமார் 1 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நேரடி பலனை பெறுவார்கள். அதை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டாலும் இடைப்பட்ட காலத்தின் நிலுவைத் தொகையை ஊழியர்கள் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஜனவரி 1, 2016 முதல் 7வது சம்பள கமிஷன் அமலுக்கு வந்தபோதும் ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 6 மாத நிலுவைத் தொகை வழங்கப்பட்டது. இதுவரை ஓய்வு பெறும் ஊழியர்கள் புதிய ஊதியக்குழுவின் பலனை பெற்று வந்துள்ளனர். ஆனால் இந்த அரியர் தொகையை பெற ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்ட தேதிக்கு பிறகு அது அமலுக்கு வரும் தேதிக்கு முன்பே அவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பது நிபந்தனை. உதாரணமாக 7வது ஊதியக்குழு ஜூலை 2016 முதல் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அது ஜனவரி 1, 2016 முதல் அமலுக்கு வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் இடையில் சேவை காலம் முடிவடைந்த ஊழியர்களுக்கு புதிய ஊதியக்குழுவின் கீழ் நிலுவைத் தொகை மற்றும் பிற சலுகைகள் கிடைத்தன. 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு ஊழியர்களின் சம்பளம் 40 முதல் 50% வரை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்த முறை இதற்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.28 முதல் 2.86 என்ற வரம்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடிப்படை ஊதியத்தில் 40 முதல் 50% அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் வெவ்வேறு தர ஊதிய ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பது முடிவு செய்யப்படும். 8வது ஊதிய குழுவிற்கான முன்மொழியப்பட்ட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.28 முதல் 2.86க்குள் இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். தற்போதைய சம்பளம் ரூபாய் 18,000 உள்ள லெவல் 1 ஊழியரின் சம்பள கணக்கீட்டை இங்கே காணலாம். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 என வைத்துக்கொள்வோம். புதிய அடிப்படை ஊதியம் 18,000 × 2.86 = 51,480 ரூபாய். அதாவது ஊழியரின் புதிய அடிப்படை சம்பளம் ரூபாய் 51,480 இருக்கும். இதனுடன் அகவிலைப்படி மற்றும் பிற கொடுப்பனவுகள் சேர்க்கப்பட்டு இறுதி சம்பளம் தீர்மானிக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.